நேந்திரம் சிப்ஸு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? அதனால் பிடித்த பொருளை பற்றி நாம் தெரிஞ்சு சாப்பிடுவோங்கிறதுக்காக இந்த கலோரி பதிவை உங்களுக்கு நான் தர்றேன். இந்த நேந்திரம் பழம் சிப்ஸு இல்லை நேந்திரம் காய் சிப்ஸு 100 கிராம் சிப்ஸில் 519 கலோரி இருக்குது. சராசரியாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2000 2500 2700 கலோரிக்குள்ளே நம்ம உணவாக எடுக்கணும். அதை ஆற்றலாக சேமித்து வைக்கணும். அதை நம்ம வெளியேற்றவும் செய்யணும். ஒரு நாளைக்கு 2000 எடுத்தோன்னா ஒரு நாளைக்கு 2000 வெளியவும் நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வெளியே தள்ளிடணும். இந்த கலோரி பனானா சிப்ஸில் இப்போ நம்ம ஒரு எடை மிஷினில் வச்சு நான் இப்போ இந்த அவுன்ஸ் அளவுகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது 28 கிராம். நமக்கு பரிந்துரை இப்போ இது வந்து அவுன்ஸோட அளவு பாருங்கள். நான் இப்போ இதில் வைக்கிறேன். அதாவது 28 கிராம் கொண்டது ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தோராயமான ஒரு கணக்கு. 28 சொச்சம் வருது. 28 கிராம் கொஞ்சம் மில்லி 20-30 மில்லின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 28 கிராம்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு அவுன்ஸுங்கிறது ஒரு அவுன்ஸுக்கும் கொஞ்சம் கூட வருது 1/10. இப்போ கரெக்டாக ஒரு அவுன்ஸு. இதையே நம்ம கிராமில் மாற்றுவோம். இதே தான் 28 கிராமாக நம்ம மாற்றும்போது ஒரு அவுன்ஸுங்கிறது இந்த அளவு தாங்க நாம் எடுத்துக்கணும். இதுதான் மருத்துவ உலகம் நம்மளுக்கு பரிந்துரை பண்ணுறது. நம்ம கையாக அள்ளி சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம கிராம் மோடுக்கு மாற்றுவோம். 28 கிராம் இப்போ 27 வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 சிப்ஸு கூட வைப்போம். இது 28 தான் இருந்திருக்கு. ஒரு நூலளவு கம்மியில் இருந்திருக்கு பாருங்கள். இது தாங்க 28 கிராம் ஒரு அவுன்ஸுங்கிறது. நாம் சாப்பிட்ற அளவு இவ்வளவு தான். ஏன் நம்ம இவ்வளவு தான் சாப்பிட்ணும்? பனானா நம்ம நிறைய சாப்பிட்லாம், நேந்திரம் பழம். ஆனால் சிப்ஸு ஏன் நம்ம இவ்வளோ தான் சாப்பிட்ணும்? இது அதிகமாக இருக்குது, ஊட்டச்சத்து நியூட்ரிஷியன் இருக்குது. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறோம். அதோட கொஞ்சம் உப்பு அது மாதிரிலாம் போடுறதால 28 கிராம்னு சொல்லக்கூடிய ஒரு அவுன்ஸு சிப்ஸ் எடுத்தோம்னா 169 கலோரி இருக்குது. ஒரு அவுன்ஸு சிப்ஸில் 10 கிராம் கொழுப்பு இருக்குங்க. நினச்சி பாருங்களேன். 28 கிராம் சிப்ஸில் 10 கிராம் கொழுப்பு இருக்குது. அவுன்ஸு வாழைப்பழம் எடுத்தோம்னா அதில் பொட்டாசியம் 422 இருக்குது. வாழைப்பழமாக எடுத்தோம்னா நம்மளுக்கு பொட்டாசியம் அதிகம் இருக்கிற பழங்களை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ஹை ப்ரெஷர் சமனாகுது. இதய பாதிப்புகளுமே வராது. இந்த ஒரு அவுன்ஸ் 28 கிராம் சிப்ஸை எடுக்கும்போது பொட்டாசியம் 152 மில்லிகிராம் தான் இருக்குது. இதோட கொழுப்பும் அதிகமாக இருக்கிறதால இதை நாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். எவ்வளவு எடுத்துக்கலாம்? ஒரு அவுன்ஸ்லேருந்து 2 அவுன்ஸ் வரையிலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அவ்வப்போது, தினசரி கிடையாது. இதுக்குள்ளே நீரிழிவு நோயாளிகளும் எடை குறைப்பவர்களும் இதை நீங்கள் வீடியோவை பாருங்கள். ஆனால் மறந்துடுங்க இந்த சிப்ஸை. நீங்கள் அதே போல் இருந்துட போகிறீங்களா? சும்மா 1-2 குறைச்சிக்குங்க. இப்படி உணவுகளோட கலோரிகளை நாம் தெரிஞ்சு சாப்பிடும்போது நாம் கரெக்டாக சாப்பிட்றோமோ இல்லையோ, கண்டிப்பாக நம்மளோட மூளைக்கு ஒரு அவேர்னஸ் நாம் கொடுக்கறதாக தான் என்னோட எண்ணம். அதனால் அருணா சமையலறை சேனலில் நிறைய விஷயங்கள் உணவு சம்மந்தமாகவும் அதை எவ்வளவு சேர்த்துக்கணும், எந்தளவு அதில் பயன்பாடு இருக்குது, மருத்துவங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஒன்றா பார்ப்போம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள்.